நவ கிரகங்களுக்கான பரிகாரங்களை நம்ம தினசரி வாழ்க்கையில எளிமையா பயன்படுத்திட்டு வரலாம். எப்படின்னு பாக்கலாமா? அதாவது சூரியனுடைய பெஸ்ட் ரெமடி என்னன்னா நம்முடைய கர்ப்பத்தை குறைச்சிக்கிறது. நம்மளாலதான் எல்லாம் முடியும் அப்படின்ற அந்த கர்ப்பத்தை குறைச்சிட்டாலே போதும். இதுதான் சூரியனுக்கான பெஸ்ட் ரெமடி. சந்திரனுக்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நீரை நம்ம அதிகமா எடுத்துக்கிறது. வாட்டர் கண்டென்ட் இல்லாத உடம்பு நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கும். அதனால கண்டிப்பா நீங்க அன்னைக்கு தேவையான தண்ணீரை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு இதுதான் சந்திரனுக்கான பெஸ்ட் ரெமடி. அடுத்ததான் புதனுக்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா இந்த மாதிரி செடிகளோட அடிக்கடி பேசிட்டு இருக்கிறது, செடிகளோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது புதனுக்கான பெஸ்ட் ரெமடி. சுக்கிரனுக்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா நம்ம எப்பவுமே சுத்தமா இருக்கிறவங்க, அதே நேரத்துல ஏலக்காய், ஜவ்வாது, பட்டை போன்ற வாசனை பொருட்களை அதிகமா பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும், செல்வமும் செழிக்கும். செவ்வாய்க்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா நம்ம பாடி எப்பவுமே ஃபிட்டா வச்சுக்கிறது. ரெகுலர் எக்ஸசைஸ் மூலமா நம்ம பாடி எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கிறது செவ்வாய்க்கான பெஸ்ட் ரெமடி. அதே மாதிரி குருவுக்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா நம்மளை விட மூத்தவங்களுக்கு நம்ம உரிய மரியாதையை வழங்குறது. அவங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கான மரியாதையை கரெக்டா கொடுக்கறதுதான் குருவுக்கான பெஸ்ட் ரெமடி. அடுத்ததா சனிக்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் பொறுமையா இருக்கிறது. அதிகாரமோ இல்ல ஆணவத்தோட இருக்கவும் கூடாது, அதே நேரத்துல ரொம்ப மந்தமாவும் செயல்படக்கூடாது. பொறுமையா நிதானமா செயல்படுறதே சனிக்கான பெஸ்ட் ரெமடி. ராகுக்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா நம்ம வாஷ்ரூம் ரொம்ப கிளீனா இருக்கணுங்க. எப்பவுமே வாஷ்ரூம் கிளீனா இருக்கிற வீட்டுல ராகுவோட குட் வைப்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வீட்டுல அப்ராடுக்காக ட்ரை பண்றவங்க எல்லாம் வாஷ்ரூமை எப்பவுமே கிளீனா வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேதுக்கான பெஸ்ட் ரெமடி என்னன்னா நீங்க எப்பவுமே மெடிடேஷன் பண்றது ரொம்பவே நல்லது. மெடிடேஷன் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, காமா குவைட்டா இருக்கிறது கேதுவுக்கான பெஸ்ட் ரெமடி.